சிக்கன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற டேஸ்ட்டில் முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சாதம் எல்லா வித டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3 சின்ன துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு பொடியை கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, மிளகு தூள், இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி விழுது சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ 6 முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.